கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் தினம் ஒரு அதிகாரத்தை தியானம் செய்ய இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே தேவன் தம்முடைய கிருபைகளை உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் தந்தறிந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளுக்கான தியான அதிகாரம் ஆதியாகமம் 23வது அதிகாரம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் என்றாலே உங்கள் நினைவுக்கு வரவேண்டியது சாராளுடைய மரணமும் சாராளுடைய அடக்க ஆராதனையும் என்பது வரவேண்டும். யார் எந்த நேரத்தில் கேட்டாலும் ஆதியாகமம் 23 என்றாலே சாராளின் மரணம், சாராளின் அடக்க ஆராதனை என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் 20 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கினதாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் பாருங்கள். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருக்கிறாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சாராள் மரிக்கும்போது 127 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சாராளுடைய மகனாயிருந்த ஈசாக்கினுடைய வயது என்னதாக இருக்கும்? சற்று நம்ம அந்த வேத புத்தகத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது வித்தியாசத்தை வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். ஆமாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 100 வயதான ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்றால் கிட்டத்தட்ட 10 வயது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அப்படியானால் சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், அப்படியானால் சாராள் மரிக்கும்போது ஈசாக்கினுடைய வயது என்னவா இருக்கும்? ஆபிரகாமுக்கு 100, சாராளுக்கு 90. இப்போ இந்த ஸ்டேஜில் ஈசாக்கினுடைய வயது 37 வயது இருக்கலாம். ஏனென்றால் 40வது வயதில் அவனுடைய திருமணம் நடைபெறுகிறது. அவனுடைய தாய் இறந்த பிறகுதான் ஈசாக்கின் திருமணமே நடைபெறுகிறது. 40வது வயதில் அவனுக்கு திருமணம். 37வது வயதில் தன் தாயை ஈசாக்கு மரிக்க கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். இது நமக்கு விஷயம் அது அல்ல, தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்பொழுது சாராள் மரித்த உடனே ஆபிரகாம் எழுந்து போய் அவளுடைய சரீரத்தை அவன் தங்கியிருந்த கீரியாத் அர்பாவிலேயே அவன் அடக்கம் பண்ணிவிடவில்லை. அவன் சரீரத்தை வைத்துவிட்டு போய் அந்த ஊரில் இருக்கிறதான எபரோன் என்கிற மனுஷனிடத்தில் பேசுகிறான். பேசி அங்கே இருக்கிறதான ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி, அது எந்த வேலைக்கு அவன் விலை கொடுத்த விலையை பாருங்க, 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். 400 சேக்கல் நிறை வெள்ளியை நிறுத்து கொடுத்து தான் ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்குகிறான். ஒரு மக்பேலா என்கிற ஒரு குகையை, அந்த தோட்டத்தையே கல்லறை பூமியவே ஆபிரகாம் சொந்தமாய் வாங்குகிறான். எனக்குள்ள ஒரு கேள்வி, சாராள் மரித்து விட்டாள், எங்கே அடக்கம் பண்ணினா என்ன? எங்கே அடக்கம் பண்ணாலும் மகிமையினால் அவள் உயிரோடு வந்து விடுவாள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆபிரகாம் தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு தனக்கென்று ஒரு குடும்ப கல்லறையை விலை கொடுத்து வாங்குகிறான். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் ஏற்படுகிற பிரச்சனையை பாருங்கள். மரிக்கிற வரைக்கும் நமக்கு அதுக்கு பற்றி சிந்திக்கவே தோணாது. ஆனால் ஒரு மரணம் நடந்துட்டால் அப்போ தான் நம்ம எல்லாரும் அடிச்சுக்குவோம். ஐயோ, கல்லறை தோட்டம் இல்லை, கல்லறை எங்கே இருக்குது, கல்லறை எங்கே இருக்குது, இதற்கு கிடந்து நம்ம ஓடுவோம். கடைசியில் ஊழியக்காரங்களை பிடிச்சி இவர் தான் எதையுமே செய்யாமல் இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருவோம். ஆனால் நான் சொல்லுவேன், அன்றைக்கும் மரித்த பிறகுதான் கல்லறையை தேடினான் ஆபிரகாம். காரணம், அவன் கூடாரவாசி, எங்கே மரணம் நடக்கிறது என்று தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நாம் நிரந்தரமாய் ஒரு இடத்தில் சபையை கட்டுகிறோம்,
வீடுகளை கட்டி வாழ்ந்து விட ஆரம்பித்து விடுகிறோம். அப்படியானால் நாம் வாழுகிற நம்முடைய ஆலயம் இருக்கிற அந்த பகுதிகளை சுற்றிலும் நம்முடைய சபைக்கென்று ஒரு கல்லறை தோட்டம் நாம் வாங்க வேண்டியது அவசியம். மரித்த பின்பு நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல இது. அதை இந்த காலவெளியில் புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கின பிறகுதான் அந்த நிலத்தில் சாராளை அடக்கம் பண்ணினான். அது ஆபிரகாமுடைய கல்லறை பூமியாகவே மாறிப்போனது. ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் அது ஏத்தின் புத்திரர் கையிலே கொல்லப்பட்ட நிலமும் அதன் குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஒரு காரியத்தை சிந்தியுங்கள். நீங்கள் போய் ஆராதிக்கிற திருச்சபைக்கென்று ஒரு கல்லறை பூமியை வாங்குவதற்கு நீங்கள் பிரயாசம் எடுங்கள். அது நன்மை என்பதை நான் இந்த காலவெளியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பழக்கம், தனக்கென்று தன் குடும்பத்துக்கென்று ஒரு கல்லறை பூமியை விலை கொடுத்து வாங்கினான். பிந்தின நாட்கள் நீங்கள் படிக்கலாம். ஆபிரகாம் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறான், ஈசாக்கு அடக்கம் பண்ணப்படுகிறான், யாக்கோபு அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறான், யோசேப்பின் எலும்பு அந்த இடத்துக்கு வந்து விடுகிறது. ஆகவே இந்த காலவெளியிலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். சொந்தமான ஒரு கல்லறை தோட்டம் நமக்கும் நம்முடைய சபைக்கும் தேவை என்பதை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை தியானத்திற்கு எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்டதைப் போல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் ஊழியங்களில் சபைகளை கடைபிடிக்க உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.